தமிழ்நாட்டில் இந்த நடிகரை எனக்கு தெரிஞ்சவர் இந்தியாவில் சரி உலகத்தில் யாருமே வந்து ஐயோ இவரா அப்படின்னு சொல்லிட்டுங்க தெரியாமல் இருக்க மாட்டேன். அந்தளவுங்க ஒரு சினிமா துறையிலும் சரி 50 வருஷம் வந்து எப்போ முடிச்சிருக்காரு. யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரை பற்றி சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஏன்னா சினிமா துறையில் வந்து 1 வருஷம் 2 வருஷம் இருக்கிறது பெரிய விஷயம். ஆனால் நம்ம ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து எப்படின்னா சுமார் 50 வருஷம் தெரிவதையும் முடிச்சிருக்காரு. அதுக்கான நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி பல ஒரு வாழ்த்துக்கள் எப்போ சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா திரையுறையில் ரஜினி 50 ஆண்டுகளாக நிறைவு செய்ததே PM மோடி பாராட்டி வந்து உள்ளனர். திரைப்படங்களில் வந்து மாறுபட்ட வேடங்களில் வந்து நடித்துள்ள தலைமுறையும் சரி கடந்த ஒரு மாறுபாட்டு ரஜினி மக்கள் அவருடைய ஃபேன்ஸும் சரி மனதை தாக்கத்தை ஏற்படுத்தாகும். அவருடைய திரைப்படம் வந்து சிறப்பு மிக்கதாக இருப்பதாக பிரதமர் மோடி அப்படின்னு தெரிவித்து வந்து உள்ளனர். மேலும் தான் இனிவரும் காலங்களில் வந்து தொடர் வெற்றிகளை வந்து பெற்று நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு எப்படின்னா இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்த்து வந்து உள்ளனர். அவரை பற்றி சில விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தா அவர் வந்து ஒரு பஸ்ஸோட வந்து கண்டக்டர் சொல்லிட்டு போகலாம். பஸ்ஸுக்கு வந்து கண்டக்டராக இருந்தவர் இப்போ பார்த்தா இந்த இந்தியாவிலங்க நம்ம CM சரி PM சரி அவர் சூப்பர் ரஜினிகாந்த் யாருக்கு வந்து ஃபோன் பண்ணாலுமே 2 ரிங்கில் வந்து எடுத்துருவாங்க. அந்தளவு வந்து நம்ம ரஜினி சார் வந்து பவர் எல்லாம் இருக்குது. அவருடைய கடந்த காலம் சரி இனிவரும் காலம் சரி பல விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். அந்த 50 வருஷத்தில் அவர் என்னதான் பாடுபட்டாரு, என்ன படங்கள், எத்தனை வெற்றி, எத்தனை விருது, எத்தனை கஷ்டங்கள் எல்லாம் தும்முங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து முழுக்க பார்க்க போகிறோம். மறந்துடாமல் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு என் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் அவருடைய நடித்த பிறந்த கமால் வந்து பின் பண்ணிடுங்க. சினிமா துறையில் நீண்ட ஒரு கால நிலையில் இருப்பது ஒரு சுலபமான விஷயம் வந்து கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அது மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவில் 50 ஆண்டுகள் வந்து கடந்து உள்ளனர் என்பது அவரது நீண்ட ஒரு பயணத்தை மட்டுமல்ல மாறாக அவர் தொடர்ந்து சினிமா துறையில் வந்து ஆட்சி செய்துள்ளார் என்பதை சேர்ந்து குறிக்கிறது. அவரது படங்கள் வந்து தியேட்டரில் வந்து கோவிலுக்கும் சரி ரசிகர்களை வந்து பஸ்ஸராக வந்து எப்படி மாறி உள்ளது. நம்மளோட ரஜினியோட ஃபேன்ஸு தான் ரஜினி சாரோட படம் ரிலீஸ் ஆனாங்களே தேட்டர்லேருந்து கோயிலேருந்து மாற்றிடுவாங்க. பக்தர் தான் ஃபேனை சொல்லிட்டு போகலாம். அவரது பெரும்பாலான படைப்புகள் தான் தமிழ் திரைப்படம் துறையில் வந்து உருவாகி உள்ளது. தமிழ் சினிமாவில் அவர் நடித்த ஒரு பல படங்கள் வந்து பல தலைமுறை மனிதர்கள் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியுள்ளது. 1975ஆம் ஆண்டு தான் பின்னர் உலகம் முழுக்க ரஜினிகாந்த் என்று அறியப்பட்டுள்ள சிவாஜி ராவ் அவர் சென்னையில் அப்போது மெட்ராஸில் என்ன பண்ணியிருக்காருன்னா நடந்த அபூர்வ ரகங்கள் படப்பிடிப்பில் வந்து முதல் முறையாக கால் வந்து பதித்துள்ளனர். அந்த படத்தில் தான் அவர் சிறிது நேரம் மட்டுமே தோன்றினாலும் அவர் கதாபாத்திரம் திமிரான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்த அவரது நடிப்பு அனைவரையும் வந்து நினைவு பதிவிட்டுள்ளது. தற்போது 50 ஆண்டுகள் கடந்துள்ள அவரது திரைப்படத்தில் 170 படங்களை தொடர்ந்து ரஜினியின் புதிய படம் கூலி திரைப்படம் வந்து வெளியாக உள்ளது. இந்த படம் தான் ஒரு நாள் வந்து பார்த்தா வேர்ல்டு முழுக்க கலெக்ஷன் 151 கோடி படம் கலெக்ஷன் சொல்லிட்டு சன்ஸ் பிக்சர் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட வாழ்க்கை பயணத்தை பிரதிபலிக்கும் கதை ஒன்று அவரோட பயணத்தை வந்து எப்படின்னா கொண்டாடுகிறது. பணக்கார அடக்குமுறை செய்யும் வில்லன்களை வந்து ஒரு தொழிலாளர் வளர்க்க ஒரு வர்த்தக ஹீரோவை வந்து எடுத்துக்கொள்ளும் வரத்தில் வந்து அவர் கூலி படத்தை நடிச்சிருக்காரு. தற்போது 74 வயதாக ரஜினிகாந்த் ஒரு அதிசயம் தான். அவருக்காக தான் கோயில் கட்டப்பட்டுள்ளது. திரைப்பட விளம்பரத்தின் போது அவரது போட்டோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திரைப்படங்க அவரோட எந்த படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடியே விமானங்களில் வந்து அந்த போட்டோ ஒட்டப்படுகிறது. இந்தியாவில் வந்து வெகு தூவில் வந்து உள்ள ஜப்பானிலும் கூட அவர் உள்ளூர் ஒரு ஹீரோ போலவே கொண்டாடப்படுகிறார். இந்திய திரை உலகின் ஒரு மிக ஒரு பிரபலமான நபரை வந்து சூப்பர் ரஜினி வந்திருக்கிறாரு. ஒரு சாதாரண நபரின் வந்து பிரம்மணம் போட்டு பயணம் தான் ரஜினிகாந்த் வந்து வாழ்க்கை சொல்லலாம். ரஜினிகாந்த் தொழிலாளர் வர்த்தகத்து ஹீரோவான் சரி மொழி வர்க்கம் நிலவியல் போன்ற எல்லைகளை தாண்டி மக்களின் வந்து இதயங்களை வென்றவர் தான். ஒரு வரைமொழியிலிருந்து இருந்து சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை வரை உயர்ந்த அவர் வாழ்க்கை தான் ஒரு அசத்தரமான ஒரு வெற்றி பயணம் சொல்லலாம். இதன் பலனாக தான் இந்திய சினிமாவின் மிக உயர்ந்த ஒரு விருதான தாசா லக் பால்கே விருது சரி நாட்டின் 2வது மிக உயர்ந்த குடிமகன் விருது தான் பத்ம விருது ரஜினி வந்து வென்று உள்ளனர். லட்சக்கணக்கான ரசிகர்கள் சரி சுமார் 50,000 ரசிகர் மன்றங்கள் இந்த 50வது ஆண்டு விழா அவர்களின் ஒரு நாயகனை வந்து கொண்டாட ஒரு முக்கிய ஒரு தருணம் வந்து உள்ளது. ரசிகர்கள் ரஜினியை வந்து புராண கதைகளை வந்து தெய்வம் வந்து மதிக்கின்றார்கள். கடவுள் யாரோ ஒருவர் வழியில் வந்து வர வேண்டும், ரஜினி அப்படி ஒரு தோட்டத்தில் வந்து இருக்கிறார் என்கிறார் அவருடைய தீவிர ரசிகரான ராஜர் என்பவர். நன்மை பார்க்க வைக்கும் ஒரு சக்தி தான் ரஜினியை வந்து உள்ளது. ரஜினிகாந்தின் ரசிகர்கள் வால் ஸ்டூபிட் வாக்கியாளர்கள் முதல் தமிழ்நாட்டின் துணி வைக்கும் பெண் வரை பல்வேறு ஒரு தரப்பினர்கள் உள்ளடக்கியவை என்று ரஜினிகாந்த் தான் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை வரலாறு புத்தகத்தின் ஆசிரியர் நபன் ராமச்சந்திரன் கூறியுள்ளனர். அந்த தியேட்டர் தான் ரஜினிகாந்தின் ஏழைகளின் கனவுகளை வந்து வெளிப்படுத்திருக்காரு. சவால்களை வென்று முன்னேற வேண்டும், ஆனால் மனிதநேயத்தை இலக்காக வந்து இருக்க வேண்டும் என்பது அவரோடு
கதைகளின் ஒரு மைய ஒரு கருத்தா வந்து உள்ளது. 2015ஆம் ஆண்டு ரிங்கு கால்சி மற்றும் ஜோயோஸ் பால் இயக்கிய பாரதி லவ் ஆஃப் எ மேன் என்ற ஆவணப்படம் ரஜினிகாந்தை வந்து பற்றியதுதான். இந்த படம் அவரது ரசிகர்கள் வந்து தீவிர ஒரு பக்தியை வந்து வெளிப்படுத்துகிறது. சில ரசிகர்கள் தங்கள் வீடுகளை வந்து அடமானம் வைத்தனர், சேமித்து வைத்திருந்த தங்கத்தை விற்றனர். அவரது படங்கள் வெளியாகும் நாளை தான் வாழ்நாள் ஒரு முறை வரும் ஒரு பண்டிகை வந்து கொண்டாடுறாங்க. ஒரு சாதாரண ரசிகர் மன்றம் மட்டும் கிடையாது என்று கூறும் கால்சி இது அவர்களின் வந்து அடையாளம் தான். பணியுடன் ஒழுக்கமாக ஆனால் அவர் தேவையான நேரத்தில் சக்தி வாய்ந்த வந்து அவர்கள் எப்படி இருக்க விரும்புகிறார் என்பது ரஜினிகாந்த் வந்து விருதி வந்து பறிக்கிறார் என்கிறார். சென்னையில் உள்ள ரஜினிகாந்த் வீடு தான் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வரும் ஒரு புனித ஒரு இடம் வந்து மாறியுள்ளது. அவரை பார்ப்பதற்காக தான், அவரின் ஆசீர்வாதம் பெறுவதற்காக தான், அல்லது குழந்தைக்கு பெயர் வைப்பதற்காக, ஏன் ஒரு சிறிய ஒரு சந்திப்புக்காக தான் ரசிகர்கள் வந்து வருகிறார்கள். அவரை எப்படியாவது ஒரு முறை வந்து பார்த்திருவேன் என்பது அவர்களுடன் ஒரு பெரிய ஒரு ஆசையா வந்து அனுபவம் வந்து உள்ளது. 2016ஆம் ஆண்டு கபாலி திரைப்படம் வெளியான போதுதான் ஏர் ஆசியா நிறுவனம் தனது விமானில் ஒன்றில் ரஜினிகாந்தோட போட்டோ முகத்தை வந்து பெற்றுள்ளது. அந்த விமானத்தில் வந்து எப்படின்னா வச்சிருக்காங்க. இது அவரது புகழ் ஒரு மாநிலம் பறக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருப்பதை சுட்டி வந்து காட்டியுள்ளது. ரஜினிகாந்த் ரசிகர்கள் மன்றங்கள் அவரது பேரில் ஒரு ரத்தமான முகாம்கள், நிவாரணமான உதவிகள், சமூக நிறுவனங்கள் நடத்தி வருகிறார்கள். அவர் மீதான ஒரு பிரியம் சரி சமூக ஒரு சேவை வந்து மாறுகிறது. என் அப்பா வீட்டில் ஒருபோது சூப்பர் ஸ்டார் போல வந்து நடக்க மாட்டார். படங்களில் மட்டுமே தான் எனது மகள் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனது ஸ்டாண்டிங் ஆன் ஆஃபில் பாக்ஸ் என்ற புத்தகத்தில் ரஜினி வந்து குறித்து எழுதி வந்து உள்ளனர். ரஜினிகாந்தின் ரசிகர்கள் சினிமாவும் சரி வாழ்க்கை வந்து ஒன்றாக எப்படி பார்க்கிறார்கள். ரஜினிகாந்த் படம் வந்து வெளியாகும் போது தான் ஒரு பெரிய ஒரு விழா வாய்ப்பாக மாறுகிறது. நான் பத்திரிகையாளர் வந்து பணியை தொடங்கும் போது தான் முதல் நாள் முதல் காட்சியில் ரசிகர்கள் உற்சாகத்தை வந்து பல முறை பார்த்திருக்கிறேன். திரையில் வந்து நாணயங்கள் வீசும் போது தான், கற்பூரம் எறியும் போது தான், பூக்கள் தூவும் போது தான், கட்டோட்டுகளில் பாலாபிஷேகம் வந்து செய்யும் போது தான் ரசிகர்கள் அவரது பேரை வந்து கத்துவார்கள். அந்த நாள் தான் ஒரு பண்டிகை போல வந்து இருக்கும். ரஜினிகாந்தின் படத்தை பார்ப்பது என்பது ஒரு சாதாரண வந்து ஒரு விஷயம் வந்து கிடையாது. திரையரங்க அனுபவம் வந்து மட்டுமல்ல, நம்பிக்கை, தொழிலாளர்கள், வரதுகளின் பெருமை, மகிழ்ச்சி மற்றும் உற்சாகம் எல்லாம் கலந்து அது ஒரு திருவிழா வந்து போன்ற கூட இருக்கும். 3 மணி நேர நிதியை நகைச்சுவை, காதல், பழிவாங்கல் நிறைந்த ஒரு படம் முடிந்தாலுமே அந்த தேட்டர்களில் முழுக்க ஒரு பாப்காலில் வந்து நிரம்பிவிடும். தெருக்களில் வந்து ரசிகர்கள் ஆடி பாடி முழு ஒரு மனதோட வந்து மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துறாங்க. ஆனா இந்த ஆண்டு கொண்டாட்டத்தை வந்து உச்சத்தை வந்து எட்டி உள்ளனர். மதுரை மாவட்டத்தில் ஒரு ரசிகர்கள் 5500க்கும் மேற்பட்ட ஒரு போட்டோக்கள், புகைப்படங்கள் மற்றும் சுவரொட்டி அந்த போஸ்ட் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கோவிலை கட்டி ரஜினிகாந்த் வந்து சிலைக்கு வந்து வழிபாடு எப்படி செய்து உள்ளனர். ரஜினிகாந்த் 4 குழந்தைகள் வந்து ஒருவராக வறுமையில் வந்து இறந்தவர் தான். அவரது தந்தை ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் தான். நான் கல்லூரி படிப்பை விட்ட போது தான் என் தந்தை என்னை கூலி வேலைக்கு எப்படி அனுப்பியுள்ளனர் என்று ரஜினிகாந்த் பல இன்டர்வியூ எப்படி சொல்லியிருக்காரு. பின்னர் ஒரு உறவினர் அவருக்கு பேருந்து அந்த கண்டக்டர் வேலையை வந்து கிடைக்க வந்து உதவி உள்ளனர். நாடகத்தின் மீதான அவரது ஆர்வத்தை கவனித்துள்ள ஒரு நண்பர் அவரது அரசு நடத்தும் திரைப்படத்தை பள்ளியானமான மெட்ராஸ் திரைப்பட நிறுவனத்தில் அனுப்ப நிதி வந்து தெரிவித்துள்ளனர். அங்குதான் தமிழ் திரைப்பட இயக்குனர் கே பாலச்சந்திர ரஜினி வந்து திறமையை கவனித்து 1975ஆம் ஆண்டு அவருக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளனர். நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் போலதான் தமிழ் சினிமாவின் ஹீரோக்கள் வெள்ளை நீரை வந்து மென்மையாக வந்து பேச ஒரு உடல் மொழியை வந்து கொண்டவர்கள். ஆனால் ரஜினிகாந்த் வித்தியாசமான தனித்தவன் நின்றுள்ளனர். அவரது கருமை நிறம் சரி, கிராம பாணி சரி மற்றும் துணிச்சல் ஆகியவை சினிமாவில் வந்து அவரது அடையாளம் வந்து ஆகியுள்ளது. ரஜினிகாந்த் மீண்டான ஒரு நீண்ட கால ஈர்ப்புக்கு காரணமாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள், அவர் ஏற்று நடிக்கும் ஒரு பலவிதமான கதாபாத்திரங்கள், ஸ்டைல்கள் சொல்லலாம். அருவமான ராகங்கள் மற்றும் 3 முடிச்சு 16 வயது நிலை போன்ற படங்களில் வந்து வில்லனாங்க சரி, ஹீரோ அல்லாத வேடங்களில் வந்து நடித்த ரஜினிகாந்த் ஜானி, முள்ளு மலரும், புவனே ஒரு கேள்விக்குறி போன்ற படங்களில் ஒரு சிக்கலான மற்றும் சோகமான கதாபாத்திரத்தை வந்து எப்படி ஏற்றுள்ளனர். 1980ஆம் ஆண்டில் தான் வெளியான பில்லா படம் சரி மூலம் அவரது ஒரு அதிரடி ஹீரோ வந்து பேர் வந்து மாற்றப்பட்டுள்ளது. அதற்கு பிறகுதான் தமிழ், இந்தி படங்கள் நடித்த அவர் அமெரிக்கா படமான பிளாட் டோனில் சிறப்பு ஒரு தோட்டல் வந்து நடித்து வந்து உள்ளனர். 1990களில் தான் ஸ்ரீ ராகவேந்திரா மற்றும் பாபா போன்ற ஆன்மீக கதாபாத்திரம் நடித்துள்ள ரஜினிகாந்த் அதோ நேரத்தில் தான் ஞானமத்த நிலைநாட்டு கதாபாத்திரம் வந்து பிறகு வந்து ஒரு ஃபேமஸ் வந்து ஆயிருக்கிறாரு. 1998ஆம் ஆண்டு முத்து படம் வந்து ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து பெற்றுள்ளது. ரஜினிகாந்த் ரோபோவா வந்து நடித்துள்ள எந்திரன், சிவாஜி போன்ற படங்கள் மிகப்பெரிய வெற்றி வந்து பெற்றுள்ளது. அவருக்கு உடல்நல பிரச்சனை இருந்த போது தான் அவரது படங்கள் தொடர்ந்து வணிக பிசினஸ் ரீதியாக சரி வெற்றியை வந்து குவித்துள்ளது. ஒரு காலத்துல இருந்து என்னாச்சுன்னா விமர்சனர்கள் ரஜினிகாந்த் ஸ்டைல் கிங் என்று புகழ்ந்து வந்து உள்ளனர். சிகரெட்டை வந்து சுழற்றுவது, சன் கிளாஸை வந்து சுழற்றுவது, நகைச்சுவை கழித்த ஒரு பஞ்ச வசனங்கள் பேசுவது போன்றவைக்கு
பெயர் பெற்றவர் ரஜினிகாந்த். ஆனால் அவர் நடித்த கதாபாத்திரத்தில் வந்து உள்ள நம்பிக்கை, தைரியம், நகைச்சுவை, நிதி போன்ற கலாத்தலால் ஒரு அழியாத எல்லா இடங்களிலும் வந்து பொருந்தக்கூடிய ஒரு நட்புன்னு சொல்லலாம். அவருடன் 25 படங்களில் பணியாற்றியுள்ள திரைப்பட தயாரிப்பாளர் SP முத்துராமன் அவரது வெற்றிக்கு தான் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, நல்லெண்ணம் மற்றும் சக நடிகர்கள், தயாரிப்புகள் மற்றும் விநியோகங்களும் பொறுப்பான ஒரு நடத்தை வந்து தான் காரணம் என்று கூறி வந்து உள்ளனர். தமிழ்நாட்டின் அவரது திரையுலக நண்பர்கள் பலரும் அரசியல் வந்து எப்ப நுழைந்துள்ளனர். ரஜினிகாந்த் அரசியல் வந்து ஈடுபட முயற்சி செய்தாலுமே கட்சி தொடங்கவில்லை, தேர்தல் வந்து போட்டியிட வந்து இல்லை. ஆனா அரசியல்வாதியா வந்து இல்லாமல் ரசிகர்களுக்கான ஒரு தர்மீகமா வழிகாட்டல வந்து அவர் ஒரு தனி ஒரு பிளேஸ் வந்து இருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த நட்சத்திரங்கள் ஒரு காலத்தில் நாட்டுப்புற தெய்வங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தை ஆக்கிரமித்துக்குள்ள என்கிறது திரைப்பட வரலாற்றையான தியேட்டர் பாஸ்கரன் அந்த வகையில் தான் ரஜினிகாந்த் ஒரு பேமஸான சரி மட்டுமல்ல கிடையாது, செல்வாக்கு நபராக வந்து செயல்கிறாரு. அவரோட ரசிகர்கள் விடிய காலையில் வந்து பால் பாக்கெட்டுடன் சரி மாலையுடன் வந்து வரிசையில் நிற்கிறார்கள். ரஜினிகாந்தால் அவர்களால் வந்து கனவுகளுக்கு வண்ணம் சேர்க்கவும் வாழ்க்கையை வந்து ஒளி பார்க்க முடியும் என்று அவர்கள் வந்து நம்புகிறார்கள்.